டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து தமிழ் பிரியன். வணக்கம். இலங்கை அரசாங்கத்தின் மூர்க்கத்தனம் மற்றும் கருத்து பேதமுள்ளவர்களை சகித்துக் கொள்ளாத தன்மை காரணமாக அங்கு மீண்டும் மோதல் எழக்கூடிய அபாயம் இருப்பதாக இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் என்ற சர்வதேச நெருக்கடிகள் குறித்த அமைப்பு கூறியுள்ளது. இந்த அமைப்பு பிரசல்ஸில் இருந்து இயங்குகிறது. இலங்கை அரசாங்கம் விடுதலை புலிகளை 2 ஆண்டுகளுக்கு முன்னர் தோற்கடித்ததிலிருந்து சிறுபான்மை தமிழர்களின் குறைகளை அங்கீகரிக்கவோ அல்லது தீர்க்கவோ தவறிவிட்டதென அது வெளியிட்டிருக்கும் புதிய நீண்டதொரு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் 2 நாள் பயணம் மேற்கொண்டிருக்கும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஹிலரி கிளின்டன் பல்வேறு முக்கிய சந்திப்புகளை நடத்தியுள்ளார். அவர் நாளை நண்பகல் சென்னை செல்கிறார். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை அவர் சந்திப்பது உறுதியாகியுள்ளது. பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டம் உட்பட இதரப்பு விவகாரங்கள் அவரது புதுடில்லி சந்திப்புகளில் முக்கிய இடம் பிடித்தன. லிபிய தலைவர் கர்னல் மொமர் கடாஃபியின் படையினருக்கு எதிராக போரிடும் எழுச்சி குழுவுடன் தனது தாக்குதல்கள் ஒருங்கிணைந்து நடத்தப்படவில்லை என நேட்டோ அறிவித்துள்ளது. பெல்ஜிய தலைநகர் பிரசல்ஸில் வைத்து நேட்டோ அமைப்பின் செய்தியாளர் மகாநாடு ஒன்று இன்று இடம்பெற்றது. நேபிள்ஸிலிருந்து வீடியோ தொடர்பு மூலமாக கர்னல் ரோலன் லவோய் விவரம் வெளியிடுகையில், எழுச்சி குழுவினருடன் நேரடியான தொடர்பு இல்லை, நேச படைகளிடமிருந்து தகவல்கள் மட்டும் பெறப்படுகின்றன என கூறினார். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.